ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆரி ஒர்க்கில் வந்து ஒரு ஷேப் வரைஞ்சி பார்க்கலாம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி. இப்போ இந்த சில்க் த்ரெட்டுக்கு மேலே இப்படி ஒரு கவர் இருக்கும். இதில் வந்து ஷேட் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, அந்த பேப்பரை வந்து எடுத்து இதில் வந்து இந்த ஹோலுக்குள்ளே வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து இந்த த்ரெட்டு வந்து தீந்துடுச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா இதே கலரில் கொடுப்பாங்க அந்த ஷேட் நம்பர் யூஸ் பண்ணி. இப்போ வந்து 2 நூல்கண்டு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க, சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 2 இல்லை அப்படின்னா 1 தான் இருக்குது அப்படின்னா ஒரே கலரில் இதுலேருந்து கொஞ்சம் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி எம்டியாக ஏதாவது இருந்ததுன்னா அதில் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவர்ஸில் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு திருப்புங்க. எடுக்கும்போது 2 த்ரெட் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வளைவு மாதிரி வர இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன ஸ்டிச்சாக போடுங்க. த்ரெட்டையும் நீடிலையும் கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. இப்போது அதே ஹோலில் எண்ட் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம போன தடவை வந்து சின்ன சின்னதாக போட்டு திருப்பிட்டோம். இதோட எப்படின்னா, நம்ம இந்த சைடு போகிறோமா இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கூட திருப்பலாம். போட்டுட்டு இதில் எண்ட் பண்ணிடலாம். அவுட்டர் லேயரில் வந்து எல்லோ த்ரெட் கொடுக்கலாம், எல்லோ கலர் கொடுக்கலாம். உங்களுக்கு எது எப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணி பாருங்கள். டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ரிவர்ஸில் ஒரு கொடுத்துட்டு மடக்கும்போது பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம எந்த டைரக்ஷன் பார்த்து போகிறோமோ இப்போ நம்ம இங்கே பார்த்து போகிறோம்னா நீடில் வந்து இங்கே பார்த்துருக்கணும். மேலே பார்த்து போனால் நீடில் வந்து இங்கே பார்த்துருக்கணும். த்ரெட்டையும் நீடிலையும் வந்து கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். போட போட உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்துடும். இப்போ இந்த வளைவுலெல்லாம் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. த்ரெட்டையும் நீடிலும் கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம எந்த டைரக்ஷன் பார்த்து போகிறோமோ அந்த டைரக்ஷன் பார்த்து நீடில் இருக்கணும், நீடிலோட ஹெட் இருக்கணும்.
பழக பழக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு ஜரியில் ட்ரை பண்ணுங்கள், ஜரி த்ரெட்டில். குத்திட்டு நூலை மாட்டிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி எடுங்க. இப்போது இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இன்னும் ஒரு டபுள் லேயர் வேணும், டபுள் செயின் ஸ்டிச் வேணும்னா இப்படி திருப்பும்போது குட்டியாக பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட பக்கத்தில் கொஞ்சம் நீடியில் இப்படி சரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுறக்கூடாது, கொஞ்சம் பக்கத்தில் போடுங்க. நீடிலையும் த்ரெட்டையும் கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். போட்டு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். கொஞ்சம் நெடியில் இப்படி உள்ளே விட்டு எடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியும். எடுக்கும்போது 2 த்ரெட் வருதா பார்த்துக்கோங்க. கர்வாக இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. இந்த டிசைனை கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக போடலாம். இப்போ வந்து எண்ட் பண்ண போகிறோம். பெருசாக எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இதை இந்த ஏற்கனவே இருக்க செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இதை இங்கே தள்ளி விட்டுருங்க. இப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நீடியில் வந்து அது பக்கத்தில் கீழேருந்து மேலே விட்டுட்டு அதை இதை இழுத்து கீழே விட்டுருங்க. இதுக்கு வெளியில் சரி வச்சு வேணாலும் 2 லைன் கொடுத்துக்கோங்க, உள்ளே வேணாலும் சரி வச்சு 2 லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.